ஏதோ ஆட்சியை ஒழுங்காக நடத்தினால் சரி, யாரும் எதிர்பார்க்காத ஒரு ஆட்சி அமைந்திருக்கிறது. யாரும் எதிர்பார்க்கவில்லை, நான்லாம் எதிர்பார்க்கவில்லை. வராது என்று தான் நானும் கருதினேன். அவரும் கூட அஞ்சித்தான் இருந்தார். அதனால தான் பல பேரை கூட்டு சேர்ப்பதற்கு அவர் முயன்றார். எதிர்பாராத விதமாக மக்கள் யாராவது ஒரு ஆள், வலுவான ஆள் கிடைப்பானா என்று எதிர்பார்த்து கொண்டிருந்தார்கள். 234 தொகுதியிலும் ஆள் நிறுத்துகின்ற வல்லமையுடைய ஒருவர் கிடைத்த பிறகு 233 தூண்களை நிறுத்தி ஒருவர் மட்டும் தெரிந்திருந்தாலே போதும் என்று வாக்களித்தார்கள். இவருடைய வேட்பாளர்களை யாருக்கும் தெரியாது. அவர்கள் வேறு கட்சிகளில் இருந்து காலையில் வந்து மாலையில் வேட்பாளரானவர்கள். அப்புறம் அவர்களில் பலர் குற்றவாளிகள். இப்படியெல்லாம் இருந்தும் கூட அதையெல்லாம் மக்கள் கருதவில்லை. ஒரு பெரிய புரட்சி ஒன்றை செய்கின்ற போது வருகின்றவன் வந்து கான்டாக்ட் சர்டிஃபிகேட் கொண்டு வர வேண்டும் என்று புரட்சியாளன் எதிர்பார்க்க மாட்டான். அதனால் நடத்தை சான்றிதழ் இல்லாமலே பல பேர் கூட வந்தார்கள். அந்த ஆட்சி அமைக்க முடிந்தது, அந்த கட்சி வென்றது. இதற்கு காரணம் மக்களிடம் ஒரு பெரிய கோபம் இருந்திருக்கிறது. அது நமக்கு தெரியவில்லை. நாம் விசிலடித்தான் குஞ்சுகள் என்று நாம் தான் கருதி கொண்டோமே தவிர அவர்கள் வெளிப்படையாக தெரிந்தவர்கள். உள்ளுக்குள் பெரியவர்கள் எல்லாம், அதாவது பிஎஃப் அமௌண்ட் எப்படி எடுக்கணும்னு தெரியலையா? ரவி பிஎஃப் கன்சல்டிங் சர்வீஸ் கான்டாக்ட் பண்ணுங்க. 10 நாள்ல உங்க பேங்க் அக்கவுண்ட்டுக்கு உங்க பிஎஃப் பணம் வந்து சேரும்.